வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ தேவி மாஹாத்மியம். அத நவமோऽத்தியாயः. 9வது அத்தியாயம். நிசும்பவதம். தியானம். ஓம் ராஜோவாச்ச. ராஜன் கூறியது, அரசன் கூறியது, ஐயனே, இந்த இரத்தபீஜ வதத்தை பற்றிய தேவி மகாத்மிய சரித்தம் தேவரீரால் எனக்கு எடுத்துரைக்கப்பட்டது அற்புதமாய் இருக்கின்றது. இரத்தபீஜன் வீழ்த்தப்பட்ட பின் அதிகமாய் கோபம் கொண்ட சும்பனும் நிசும்பனும் என்ன காரியம் செய்தனர் என்பதை மேலும் கேட்க விரும்புகிறேன். இரத்தபீஜன் வீழ்ச்சியுற்று மற்றவர்களும் யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின் சும்பாசுரனும் நிசும்பாசுரனும் நிகரற்ற கோபத்தை அடைந்தனர். பெருத்த சைன்யம் அழிக்கப்பட்டதை கண்ணுற்று கோபாவேசத்துடன் நிசும்பன் முக்கியமான அரசு சேனைகளுடன் முனைந்து சென்றான். அவனுக்கு முன்னும் பின்னும் பக்கங்களிலும் கோபத்தால் உதடுகளை கடித்து கொண்டு தேவியை கொல்லும் பொருட்டு கொடிய அசுரர்கள் சென்றனர். மகாவீரியவானான சும்பனும் தனது சேனா பலத்தால் சூழப்பட்டு மாத்ரு தேவதைகளுடன் யுத்தம் செய்துவிட்டு சண்டிகையை கொல்ல எண்ணி முற்பட்டான். மேகத்தினிடையிலிருந்து மழை பொழிவது போல் மிகவும் கடுமையான அம்புகளை பொழியும் சும்ப நிசும்பர்களுக்கும் தேவிக்கும் கொடிய யுத்தம் ஆரம்பமாயிற்று. அவர்களால் விடப்பட்ட அம்புகளை சண்டிகை தன் அம்பு கூட்டங்களால் பிளந்தாள். அவ்வசுரபதிகளை தனது ஆயுத கூட்டங்களால் அங்கங்களில் அடித்தாள். நிசும்பன் கூரிய வாளையும் பிரகாசமான கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு தேவியின் உத்தம வாகனமாகிய சிங்கத்தை தலையில் அடித்தான். வாகனம் அடிபட்டதும் தேவியானவள் கூரிய பாணத்தால் சிம்பனுடைய சிறந்த வாளையும் அஷ்டச்சந்திர பிரபையுடன் கூடிய கேடயத்தையும் துண்டித்தாள். கேடயமும் கத்தியமும் துண்டிக்கப்பட்டதும் அவ்வசுரன் ஈட்டியை எய்தான். தன்னை நோக்கி வந்த அதையும் சக்கரத்தால் தேவி இரண்டாக துண்டாக்கினாள். பின்னர் கோபம் கொண்டு நிசும்பாசுரன் சூலத்தை எடுத்தான். அது வரும்போதே தேவியானவள் முஷ்டியால் குத்தி பொடியாக்கினாள். அதன்மேல் அவன் கதையை சுழற்றி சண்டிகையை நோக்கி எறிந்தான். அது தேவியின் திரிசூலத்தால் உடைப்பட்டு சாம்பலாயிற்று. பிரபு பின்பு பரசுவை கைக்கொண்டு எதிர்த்த அந்த அசுர சிரேஷ்டனை பான கூட்டங்களால் அடித்து பூமியில் வீழ்த்தினாள். பயங்கரமான பராக்கிரமம் படைத்த சகோதரனாகிய நிசும்பன் தரையில் சாய்ந்ததும் மிகவும் அதிகமாக கோபம் கொண்டு சும்பன் அம்பிகையை கொல்வதற்கு முற்போந்தான். தேரின் மேல் நின்று கொண்டு மிகவும் உயரத் தூக்கிய நிகரற்ற 8 கைகளிலும் சிறந்த ஆயுதங்களை பிடித்து கொண்டு ஆகாயத்தையே மிச்சமில்லாமல் வியாபித்தவன் போல் தோன்றினான். அவன் வருவதைக் கண்டு தேவி சங்கநாதம் செய்தாள். சகிக்க ஒண்ணாத வில்லின் நாணொலியையும் கிளப்பினாள். எல்லா தைத்திய சைனியங்களின் வீரியத்தையும் அழிக்கும் வகையில் தன் மணியின் ஓசையால் தேவி திசைகளை நிரப்பினாள். பின்பு சிங்கம் தனது உரத்த கர்ஜனையால் யானைகள் பயந்து மத ஜலத்தை பெருக்கும்படி செய்து கொண்டு பூமியையும் ஆகாயத்தையும் 10 திசைகளையும் நிரப்பிற்று. பின்பு காளி கிளம்பி ஆகாயத்தையும் பூமியையும் கைகளால் அறைந்தாள். அந்த நாதத்தில் முன்னிருந்த ஒளிகள் மறைந்தன. சிவதூதி அமங்கலமான கொடிய அட்டகாசம் செய்தாள். அந்த சப்தத்தால் அசுரர்கள் நடுங்கினர். சும்பன் கடுமையான கோபத்தை அடைந்தான். அம்பிகையானவள் சும்பனை பார்த்து, தீமையே உருக்கொண்டவனே, நில் நில் என்று எப்போது கூறினாளோ அப்போது வானவெளியில் நின்ற தேவர்களால் ஜெய என்னும் முழக்கத்துடன் போற்றப்பட்டாள். அங்கு வந்த நெருப்பு குவிந்தாற்போல் கடுமையாய் ஜொலிக்கும் எந்த சக்தி ஆயுதம் சும்பனால் விடப்பட்டதோ அது வருகையில் பெரிய வால் நட்சத்திரம் போன்றதொரு அஸ்திரத்தால் தேவியால் அது அழிக்கப்பட்டது. அரசனே, சும்பனுடைய சிங்கநாதத்தால் உலங்களின் இடைவெளி நிறைந்தது. ஆனால் தேவியின் கோரமான இடிமுழக்கம் அதையும் மீறி நின்றது. 100கணக்கிலும் 1000கணக்கிலும் சும்பன் விட்ட அம்புகளை தேவியும் தேவி விட்ட அம்புகளை சும்பனும் சேதித்தனர். அதன்பின் சண்டிகை கோபம் கொண்டு சூலத்தால் அவனை அடித்தாள். அங்கனம் அடிக்கப்பட்ட அவன் மூர்ச்சித்து பூமியில் சாய்ந்தான். பின்பு நிசும்பன் மூர்ச்சை தெளிந்து வில்லை எடுத்துக்கொண்டு அம்புகளால் சண்டிகா தேவியையும் காளி தேவியையும் சிங்கத்தையும் அடித்தான். திதிபுத்திரனான அசுரராஜன் 1000 கைகளை தோற்றுவித்து கொண்டு ஆயுதம் சக்கராயுதங்களால்
சண்டிகையை மறைத்தான். பின்னர் கடக்க முடியாத கஷ்டத்தை போக்குவிக்கும் பகவதி துர்காதேவி கோபம் கொண்டு அச்சக்கரங்களையும் அவன் விட்ட பானங்களையும் தனது பானங்களால் செய்தித்தாள். அதன்பின் நிசும்பன் கதையை எடுத்துக்கொண்டு தைத்திய சேனைகள் சூழ வேகமாக சண்டியை கொள்வதற்கு பாய்ந்தான். பாயும் போதே விரைவில் சண்டிகை அவனுடைய கதையை கூரிய முனையுள்ள வாளால் பிளந்தாள். அவன் சூலத்தை எடுத்துக்கொண்டாள். சூலத்தை கையில் எடுத்துக்கொண்டு எதிர்த்த தேவர்களின் பீடையாகிய நிசும்பனை சண்டிகை வேகமாக ஏயப்பட்ட தனது சூலத்தால் இதயத்தில் பிளந்தாள். சூலத்தால் பிளக்கப்பட்ட அவனுடைய இதயத்திலிருந்து மகாபலசாலியும் மகாவீரியமானுமான மற்றொரு புருஷன் நில் என்று சொல்லிக்கொண்டு வெளிப்போந்தான். தேவியானவள் அப்போது உரக்க சிரித்து கொண்டு அவ்வாறு வெளிப்போந்தவனுடைய தலையை கத்தினால் வெட்டினாள். அதனால் அவன் பூமியில் வீழ்ந்தான். பின்னர் சிங்கமும் பற்களால் பிளவுண்ட கழுத்தினரான அவ்வசுரர்களை உக்கிரமாய் தின்றது. அவ்வாறே காளியும் சிவதூதியும் பிறரை தின்றனர். கௌமாரியின் சக்தி ஆயுதத்தால் பிளவுண்டு சில பெரிய அசுரர்கள் நாசம் அடைந்தனர். பிரம்மாணியின் மந்திர பாவனமான கமண்டலு ஜலத்தால் மற்றும் சிலர் நிராகரிக்கப்பட்டனர். மகேஸ்வரியின் திரிசூலத்தால் பிளவுண்டு அவ்வாறே சிலர் வீழ்ந்தனர். வாராகியின் நாசி முனையால் தாக்கப்பட்டு சிலர் பூமியில் தள்ளி பொடியாக்கப்பட்டனர். வைஷ்ணவியின் சக்கரத்தால் சில தானவர்கள் துண்டம் துண்டமாக வெட்டப்பட்டனர். மற்றும் சிலர் அவ்வாறே ஐந்திரியின் நுனிக்கையில் இருந்து வஜ்ராயுதத்தால் வெட்டப்பட்டனர். மீதி இருந்தவர்கள் தாங்களாகவே பயத்தில் சில அசுரர்கள் மாண்டனர். சிலர் மகா யுத்தத்தினின்று காணாமல் போயினர். பிறர் காளியாலும் சிவதூத்தியாலும் சிங்கத்தாலும் பக்ஷிக்கப்பட்டனர். इति जय जय श्री मार्कण्डेय पुराणे सावर्णिक मन्वन्तरत्तिल उल्ल देवी महात्म्यत्तिल 9வது அத்தியாயம் முற்றிற்று. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वप्रसादिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. श्रीरामकृष्णार्पणमस्तु.